ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு போதாத காலம் ஆரம்பித்து விட்டது. இதுவரைக்கும் ஆடிய ஆட்டத்திற்குரிய பிரதிபலன்களை இப்போது அனுபவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ராஜபக்ஷர்கள் இலங்கையில் நடந்து கொண்ட விதத்திற்கு இப்போது அவர்கள் கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட போகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தொடர்பான செய்திகளும் அவர்களை கைது செய்வதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இடம்பெற தொடங்கி இருக்கிறது, அல்லது அந்த சூழ்ச்சி நியாயமான ஒன்று என்று சொல்லியும் பல அரசியல் விமர்சகர்கள் இப்போது பேச தொடங்கி இருக்கிறார்கள். யோஷித்த ராஜபக்ஷ இன்றைய தினம் உள்ளே வைக்கப்பட்டார், பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பசில் ராஜபக்ஷ கைது செய்யப்படும்படியான உத்தரவு நீதிமன்றத்திடமிருந்து கிடைத்திருக்கிறது. அதே போல கோட்டாபய ராஜபக்ஷ என்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இப்படி 3 ராஜபக்ஷர்களும் சிக்கலில் சிக்கி இருக்கின்றதற்கான காரணம் என்ன, பின்னணி என்ன என்பது பற்றி இந்த காணொளியில் விரிவாக தெளிவாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பல்வேறுபட்ட சர்ச்சையான செய்திகள் இலங்கையில் வெளிவந்து கொண்டிருந்தாலும் ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது இப்போது அனுர அரசாங்கத்தின் கழுகு கண் பார்வை பதிந்திருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவராக தூக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். எனவே பலருக்கும் வயிற்றில் பொழியை கரைக்கின்ற செய்தியாக, ராஜபக்ஷருடைய அபிமானிகளுக்கு முக்கியமாக பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தியாக இந்த செய்திகள் மாறியிருக்கின்றன. முதலில் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய புதல்வர்களில் ஒருவரான யோஷித்த ராஜபக்ஷ. என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது, இலங்கை கடற்படை பிரித்தானிய கடற்படையில் அவர் எப்படி இணைத்துக் கொள்ளப்பட்டார் என்கின்ற பெரிய ஒரு சர்ச்சையும் சலசலப்பும் இப்போது மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. சட்டவிரோதமாக அல்லது இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு முரண்பட்ட வகையில் இந்த யோஷித்த ராஜபக்ஷ கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணமானவர்கள் யார், எப்படி இது நடந்தது, என்ன மாதிரியான நபர்களுடைய தலையீட்டால் இது சாத்தியமாகியது என்கின்ற பல்வேறு விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு பிறகு அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது பிணையில் வெளியே வந்திருக்கிறார். வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கின்ற நேரம் எல்லாம் வந்து வாக்குமூலம் தர வேண்டும், விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லியும் பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. யோஷித்த இப்போது ஒரு வட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். அவர் வெளியே எங்கே சென்றாலும் அவர் தொடர்பான பல தகவல்களும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வரும், அதே போல பாதுகாப்பு துறையினருக்கு வரும். அந்த எந்த சிக்கல்கள் நிறைந்த விஷயங்களிலும் அவர் ஈடுபட முடியாது, யாரையும் சந்திக்க முடியாது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் என்னை கைது செய்து விடாதீர்கள், என்னை வந்து காப்பாற்றுங்கள், என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும், என்னை சட்டத்திற்கு முரணான வகையில் கைது செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று இன்னும் ஒரு நபர் தன்னுடைய கோரிக்கை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் யார் என்றால், இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்களோடு மிகப்பெரிய ஒரு துணையாளியாக, அதை திட்டமிட்டவராக, திரைக்கு பின்னால் இருந்து செயற்பட்டவராக அறியப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவரான கோட்டாபய ராஜபக்ஷ. இவர் எதற்காக என்னை கைது செய்ய வேண்டாம் என்று இப்போது கோரிக்கை விடுக்கிறார் என்று பார்க்கின்ற நேரத்தில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அனைவருக்குமே தெரியும். அந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்து செயற்பட்டவர்கள் வெளிநாட்டவர்கள், அதே போல தீவிரவாதிகள், அவர்கள் இவர்கள் என்று சொல்லியெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட இப்போது ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு அந்த சம்பவத்தின் திரைக்கு பின்னால் இருந்து செயற்பட்ட சூத்திரதாரிகள் யார் என்பது தெரிய வந்திருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்பு இருக்கிறது. எனவே இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. அந்த தொடர்பு எப்படி, என்ன, யாரெல்லாம் சேர்ந்து செய்தார்கள் என்கின்ற பல்வேறு விஷயங்கள் கசிய போகிறது என்பதை காரணமாக காட்டி இப்போது கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை கைது செய்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் கடும் பகிரத பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய கைதும் நிரூபணமாக போகிறது, நடக்கப் போகிறது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவேதான் கோட்டாபய ராஜபக்ஷ இந்த ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார். நாளைய தினம் அது தொடர்பான முக்கியமான விவரங்கள், விசாரணைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட போகிறது. எனவே கூடிய சீக்கிரத்தில் கோட்டா உள்ளே போக போகின்றார் என்கின்ற செய்தியும் இப்போது கிட்டத்தட்ட ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது. இப்படி சிக்கி இருக்கின்ற கோட்டாபய ராஜபக்ஷவை தொடர்ந்து பசில் ராஜபக்ஷவை உடனடியாக கைது செய்யுங்கள் என்று சொல்லி நீதிமன்றத்தினுடைய அறிவிப்பு சிஐடியினருக்கு சென்றிருக்கிறது. அதுவும் இன்றைய தினம். இந்த பசில் ராஜபக்ஷ என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால்,
அவரும் ஒரு இடத்தில் ஒரு திணைக்களத்தில் சட்டத்திற்கு புறனான வகையில் பண மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார், கொடுக்கல் வாங்கல் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது இப்போது கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு அவர் சமூகம் அளிப்பதும் இப்போது தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கின்றபடியினால் இனிமேலும் பொறுத்திருக்க முடியாது, பசிலை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பசில் தேடப்படுகிறார், கூடிய சீக்கிரம் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய ஒரு வழக்கு நாளைய தினம் விசாரணைக்கு வருகிறது. அதே போல கோட்டா தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த பக்கம் யோஷித்த ராஜபக்ஷ பிணையில் வெளியே வந்தாலும் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலையில் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பச்சி என்று அழைக்கப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ஷ எல்லா பக்கங்களிலும் இடம்பெற்றிருக்கின்ற அவருடைய குடும்பம் செய்திருக்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் துணை போயிருக்கிறார் என்கின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் மஹிந்தவும் இப்போது கிட்டத்தட்ட சிறைவாசம், வீட்டு சிறைவாசம் என்பதை போல அவருடைய நிலைப்பாடும் இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மஹிந்தவும் தூக்கப்படலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இப்போது எழும்பி இருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது மஹிந்த ஆதரவாளர்கள் அல்லது ராஜபக்சர்களுடைய அபிமானிகள் சில பேர் இது திட்டமிட்ட என்பிபி அரசாங்கத்தினுடைய பழிவாங்கல் நடவடிக்கை, ராஜபக்சர்களுடைய அரசியல் மீண்டும் துளிர்விட தொடங்கி இருக்கின்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்கள் மீது அபாண்டமான பழி போடுகிறது. அவர்கள் எந்த காலத்திலும் மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் கிடையாது என்கின்ற பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பரப்புரைகள் எவ்வளவு பசப்புரைகள் என்பது எல்லோருக்குமே தெரியும். இப்படி இருக்கும் நேரத்தில் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு போராத காலம் ஆரம்பித்து விட்டது. இனிமேல் அவர்கள் செய்ததற்கான எல்லா பலாபலன்களையும் அனுபவிக்க போகின்ற தருணங்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டு விட்டன. பட்டியலிடப்பட்டிருக்கின்ற முக்கியமானவர்களில் முதன்மையானவர்களாக ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சுரேஷ் சலே வாய் திறந்து பல விஷயங்களை வெளியே சொல்ல போனால் ராஜபக்ஷ குடும்பத்தில் யாரும் தப்ப முடியாது. எனவே சலே வாய் திறக்கும் வரை இந்த விசாரணை வீட்டை தொடரத்தான் போகிறது என்பது மாதிரியான பல்வேறுபட்ட விஷயங்கள் இப்போது அரசியல் ஆய்வாளர்களாலும் பல ஊடக முன்னணி நபர்களாலும் இப்போது பேசப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தே தீர வேண்டும் என்பதை போல ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய தண்டனை காலம் இப்போது ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லியும் மக்களாலும் கடுமையாக பேசப்படுகிறது. எனவே இந்த செய்திகளினுடைய தொடர்ச்சி எப்படி போக போகிறது என்பது நாளை மறுதினம் என்று சொல்லி இனி வருகின்ற வாரங்களில் விவரமாக விரிவாக தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நாட்டு நடப்புகள், உலக நடப்புகள், பேசப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் எங்களுடைய யூடியூப் காணொளி வழியாக உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறோம்.